உங்க மாசத்துக்கான டார்கெட்ஸ், உங்க மாசத்துக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படிங்க நடக்கும்? உங்க வாரம் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா உங்க மாசம் சக்சஸ்ஃபுல்லா, உங்க நாள் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா வாரம் சக்சஸ்ஃபுல்லா, உங்களோட ஒவ்வொரு மணி நேரமும் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா உங்களோட நாள் சக்சஸ்ஃபுல்லா. சரவணன் சார், மாசத்தை மேனேஜ் பண்ணதே கஷ்டமா இருக்கு, ஒரு மணி நேரத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது? இந்த 5 விஷயங்களை பண்ணுங்க. உங்களோட வாரம் மட்டும் இல்ல, உங்க நாள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் மிக மிக அருமையான ரிசல்ட்டை உங்களுக்கு தரும். போன வாரம் என்ன விஷயம்லாம் நல்லா நடந்தது, எந்த விஷயத்துக்குலாம் நான் நல்லா அடி வாங்கினேன், எதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் ஆகணும், ஒரு ஜேர்னலை மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு ஜேர்னல் வேணுமா? என் டீம்ல கேளுங்க, லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க, டவுன்லோட் பண்ணுங்க. ஜேர்னல் மூலமா நீங்க கத்துக்கலாம், இம்ப்ரூவ் ஆகலாம். எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சரியா நடக்கலையோ அதை அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், இந்த வாரம் நான் என்ன பண்ண போறேன்? அது கஸ்டமர் விசிட்டா இருக்கலாம், இல்ல நம்பர் ஆஃப் கோல் கால்ஸா இருக்கலாம், இல்ல பேமெண்ட் கலெக்ஷனா இருக்கலாம், இல்ல இந்த வாரம் ஆர்டர் புக்கிங்கா இருக்கலாம், இந்த வாரம் எவ்வளவு ரெவென்யூ நீங்க புஷ் பண்ண போறீங்களா இருக்கலாம். அதை எழுதுங்க. அதை எழுதுனீங்கனாலே பாதி விஷயம் நடந்துரும். என்னோட வீக்லி சேல்ஸ் பிளானரே இந்த மெத்தட்ல தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நீங்க உங்களோட டார்கெட்டை இந்த வாரம் நான் என்ன அச்சீவ் பண்ண போறேன்னு உங்களுக்கு நீங்களே கமிட்மெண்ட் ஆயிட்டீங்கன்னா சூப்பரா அதை வெள்ளிக்கிழமைக்குள்ள பண்ணி முடிச்சிருவீங்க. மூணாவதுங்க, ஒரு வேலையை பண்ணும்போது அதுக்கு ஒரு ஷெட்யூல் போடுங்க. இப்ப கோல் காலிங் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். கோல் காலிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேமெண்ட் கலெக்ஷனுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணாங்க. பேமெண்ட் கலெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆர்டர் ஃபாலோ அப்புக்கு பண்ணாதீங்க. எதெல்லாம் ஒரு ரெகுலர் டாஸ்க் இருக்கோ அதை குரூப் பண்ணி அதுக்கான டைம் அலோகேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டிங்க்கு ஒரு டைம், கொட்டேஷன் அனுப்புறதுக்கு ஒரு டைம், அந்த மாதிரி ஷெட்யூல்டு டாஸ்கை உங்க கேலண்டர்ல போட்டு அந்த கேலண்டர் மூலமா மேனேஜ் பண்ணுங்க. இதை ஒரு 4 வாரம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு பழக்கமா மாறிடும். டூல்ஸை நல்லா யூஸ் பண்ணுங்க. ஒரு கேலண்டர்ல ரிமைண்டர் செட் பண்றது, உங்களோட அலாம், மொபைல்ல இருக்கிற அலாம்ல ரிமைண்டர் செட் பண்ணலாம். இன்னைக்கு அலாம்லாம் பாத்தீங்கன்னா டேட் வைஸ், டைம் வைஸ், என்ன டே எல்லாமே செட் பண்ற ஃபெசிலிட்டி வந்துருச்சு. நீங்க அலாம் மூலமா அதுல எதுக்காக அலாம் செட் பண்றீங்க, இந்த அலாம் எதுக்காக இருக்கலாம், இன்னைக்கு நான் ஒரு 15 நிமிஷம் படிக்கணும், ஒரு 40 நிமிஷம் நான் வாக்கிங் போனோம், எதுக்கு வேணாலும் நீங்க ரிமைண்டர் வைக்கலாம். அது மூலமா உங்களுக்கு உங்களோட வேலைகள் மறந்து போகாது. அப்படியே மறந்து போனாலும் இந்த கேட்ஜெட்ஸ் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். முன்னாடியே பிளான் பண்ணி ரிமைண்டர் வச்சுக்க. அதே மாதிரி நீங்க உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எது இருந்தாலும் அதை வார கடைசியில அதை நினைச்சுப்பாங்க. எதனால இந்த சக்சஸ் வந்துச்சு, இந்த சக்சஸ் வர்றதுக்கு நான் என்ன பண்ணேன், இதோட பெஸ்ட் பிராக்டிசஸ் என்ன, இது எப்படி நான் அடுத்த வாரமும் கண்டினியூ பண்றது. எக்ஸாம்பிள், எந்த டைம்ல கோல் காலிங் பண்ணா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஈஸியா கிடைக்குது, உங்களுக்கு கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அதை நீங்களும் பண்ணலாம், அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த 5 விஷயங்கள் மூலமா நீங்க இதுவரைக்கும் என்ன நீங்க ஒரு வாரம் அச்சீவ் பண்ணீங்களோ அதை விட 2 மடங்கு அச்சீவ் பண்ணலாம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஹாப்பி செல்லிங்.